Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu and good evening students. நாங்க எங்களுடைய வளமையான வகுப்பு இன்ஆர்கானிக் MCQ சீரிஸ் போயிட்டு கொண்டிருக்கிறோம். அநேகமான மாணவர்களுக்கு தெரிந்த விடயம். இன்று எமது இலவச வகுப்பு 2015ஆம் ஆண்டு நடந்த சகல விதமான இன்ஆர்கானிக் MCQ கேள்விகளை கேள்விகளுடைய டிஸ்கஷன்ஸை பார்க்க இருக்கிறோம். ரைட்? ஆகவே இன்றைய எங்களோட வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் அல்லது வகுப்புல வீடியோ வாய்ஸ் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் தாராளமாக நீங்க செட்ல நீங்க அப்டேட் பண்ணினீங்கன்னு சொன்னால் நான் அதை பார்த்துவிட்டு அதுக்குரிய ரிப்ளைகளை நான் உங்களுக்கு வழங்குவேன். ஆகவே தாராளமாக உங்களுடைய ரிப்ளைகள் அல்லது உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ரைட்? ஓகே, நாங்க எங்களோட பாடத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது இன்ஆர்கானிக் MCQ சீரீஸ்ல 2015 MCQ 2015 நடந்த இன்ஆர்கானிக் MCQகளை பார்ப்போம். ரைட். முதலாவது இன்ஆர்கானிக் வினாவாக இருக்குது. எந்த வினான்னு சொன்னா ஆறாவது வினா. அது ஒரு கல்குலேஷன் வினாவாக இருந்தாலும் அந்த தாக்கத்தை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன இன்ஆர்கானிக் நாலேஜ் ஒன்று தேவை. ஆகவே நான் அதை இன்ஆர்கானிக் வினாவாக கருதி நான் உங்களுக்கு அதை செய்து விட்டேன். ரைட்? ஓகே, ஆறாவது வினாவை அவதானிப்போம். 2015ஆம் ஆண்டு நடந்த ஃபைனல் பேப்பர்ல ஆறாவது வினா. பார்வையிடுற எல்லாத்தையும் கைவசம் பாஸ் பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாத மாணவர்களா இருந்தா கட்டாயம் பாஸ் பேப்பரை கையில வச்சு கொள்ளுங்க. கேள்விகள் பார்க்காம, ஆன்சர்ஸ் பார்க்காம பேப்பர் டிஸ்கஷன்ஸ் ஒன்று நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களாக இருந்தால் அது அநியாயத்துக்குரிய விடை. ஆகவே கட்டாயமாக பாஸ் பேப்பர்ல கையில வச்சு கொள்ளுங்க. கேள்வியை அவதானிப்போம். ஆறாவது கேள்வி என்ன சொல்றாங்க? கார்பனேட்டு கலவையொன்றில் அடங்கியுள்ள மெக்னீசியம் கார்பனேட்டினதும் கல்சியம் கார்பனேட்டு என்பவற்றுக்கு இடையிலான மூலர் விகிதம் 5:1. ஒரு கார்பனேட்டு கலவையில மெக்னீசியம் கார்பனேட்டும் கல்சியம் கார்பனேட்டும் இருக்குதாம். இதுக்கு இடையிலான விகிதம் 5:1 என்று சொல்றாங்க. இதுக்கு இடையிலான விகிதம் 5:1 என்று சொல்றாங்க. இக்கலவையில் தெரிந்த திணிவொன்றை வெப்பமாக்கிய போது, இந்த கலவையில இந்த மெக்னீசியம் கார்பனேட்டிக் மீக்குதாம், கல்சியம் கார்பனேட்டிக் மீக்குதாம், அதுல ஓரளவு திணிவை எடுத்து வெப்பமாக்குறாங்க. வெப்பமாக்கிய போது உருவாகிய CO2 ஆனது நியம வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் 134.4 டெசிமீட்டர் கணம் 134.4 டெசிமீட்டர் கணம் எனும் கலவையை கொண்டிருக்கும் வெப்பமாக்கிய கார்பனேட்டு கலவையின் திணிவு யாதுன்னு கேட்கிறான். வெப்பமாக்கிய கார்பனேட்டின் திணிவு யாதுன்னு கேட்கிறான். மேலதிகமா தரம் ஒன்று தந்திக்கிறாங்க. CO2 வாயு வெளியேறுதாம். வெளியாகிய இந்த வாயு 134.4 டெசிமீட்டர் கியூப்னு சொல்றாங்க. இந்த தரவு எனக்கு உபயோகமாக இருக்குது. இந்த தரவுல அவங்க என்ன தந்திக்கிறாங்கன்றத பொறவாதான். ரைட். அதுக்கு முன்னுக்கு ஒரு முக்கியமான வசனம் ஒன்று இருக்குது. நியம வெப்பநிலை அமுக்கத்தில், அதாவது STPலன்னு சொல்லிக்கிறாங்க. நியம வெப்பநிலை அமுக்கத்துலன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த வேர்டு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளும். ரைட். என்ன சொல்றாங்க? இந்த கார்பனேட் அவங்க வெப்பப்படுத்துறாங்களாம். அப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு நாலேஜ் ஒன்று தேவை. என்னதுன்னு சொன்னா கார்பனேட்டுகளின் வெப்பப்பிரிகை.
வெப்ப பிரிகை சம்பந்தமாக ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. வெப்ப பிரிகை சம்பந்தமாக ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. நான் எல்லா வெப்ப பிரிகையும் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்ப இல்லை, டைம் வேஸ்ட். ஆகவே கார்பனேட்டிட வெப்ப பிரிகையை மட்டும் நான் பார்ப்பனாக இருந்தால், கார்பனேட்டிட வெப்ப பிரிகையை மட்டும் பார்ப்பனாக இருந்தால் எனக்கு தெரியும் அந்த சார்ட் 3 பகுதியாக பிரியும். முதல் பகுதி என்னன்னு சொன்னா லித்தியம் பிளஸ் தவிர்ந்த கூட்டம் ஒன்றின் கார்பனேட்டுகள். லித்தியம் பிளஸ் தவிர்ந்த கூட்டம் ஒன்றின் கார்பனேட்டுகள். இன்னொரு பகுதியாக இது பிரிய போகுது எவ்வாறு என்று சொன்னா HgAgட கார்பனேட்டுகள். கார்பனேட்டுகள் கவனத்தில் கொள்ளணும். Hg2+ டையும் Ag+ டையும் கார்பனேட். Hg2+ டையும் Ag+ டையும் கார்பனேட். அதே நேரத்தில் ஏனைய கற்றயன்களோட கார்பனேட். கார்பனேட். இந்த வெப்ப பிரிகை சம்பந்தமாக நான் கூர்ந்து அவதானிப்பனாக இருந்தால் லித்தியம் பிளஸ் தவிர்ந்த கூட்டம் ஒன்றிட இந்த கார்பனேட்டுகள் இருக்குது. லித்தியம் பிளஸ் தவிர்ந்த கூட்டம் ஒன்றிட இந்த கார்பனேட்டுகள் இருக்குது. இது என்ன செய்யும்? வெப்பத்திற்கு பிரிகை அடையாது. இது என்ன செய்யும்? வெப்பத்திற்கு பிரிகை அடையாது. Ag+ டையும் Hg2+ டையும் கார்பனேட். Ag+ டையும் Hg2+ டையும் கார்பனேட் எவ்வாறு வெப்பத்திற்கு பிரிகை அடையும் என்று சொன்னா உலோகம் சக O2 சக கார்பனேட் தானே. ஆகவே O2 சக CO2 பிரிகை அடைய போகுது. இந்த O2வும் இந்த CO2வும் வாயுவாக. Ag+ டையும் Hg2+ டையும் கார்பனேட். உலோகம் சக O2 சக CO2 பிரிகை. ஏனைய கற்றயன்கள் அப்ப இந்த லித்தியம் பிளஸும் அந்த ஏனைய கற்றயன்களுக்கு தான் போக போகுது. இங்க சொல்றது லித்தியம் பிளஸ் தவிர்ந்த கூட்டம் உண்டு. அப்ப லித்தியம் பிளஸ் எங்க போக போகுது? வேற எங்கேயும் லித்தியம் பிளஸ் குறிப்பிடப்படவில்லை என்றால் இந்த லித்தியம் பிளஸ் ஏனைய கற்றயன்களுக்கு போகும். இந்த லித்தியம் பிளஸ் ஏனைய கற்றயன்களுக்கு போகும். ரைட். ஆகவே இந்த ஏனைய கற்றயன்கள் எவ்வாறு பிரிகை அடையும் என்று சொன்னா அந்த உலோகத்திட ஆக்சைடு O2- போட்டு அந்த உலோகத்திட ஆக்சைடு சக CO2 வாயுண்டு பிரிகை அடை. அந்த உலோகத்திட ஆக்சைடு சக CO2 வாயுண்டு பிரிகை அடையும். ஆகவே இந்த வெப்ப பிரிகை எனக்கு தெரிஞ்சால், இந்த வெப்ப பிரிகை எனக்கு தெரியுமாக இருந்தால் எனக்கு தந்திக்கிற 2 கார்பனேட் இருக்குது. யாரு? மெக்னீசியம் கார்பனேட்டும் கல்சியம் கார்பனேட் என்று 2 கார்பனேட்டுகள் இருக்குது. இதை வெப்பப்படுத்துறாங்க. இதோட ஓரளவு திணிவு எடுத்து இதை வெப்பப்படுத்துறாங்க. வெப்பப்படுத்துற நேரத்துல வெளியாகிற இந்த CO2 தான் 134.4 டெசிமீட்டர் கணம்னு தந்திக்கிறான். ரைட். அப்ப இந்த மெக்னீசியம் கார்பனேட்டும் இந்த கல்சியம் கார்பனேட்டும் எவ்வாறு பிரிகை அடைய போகுது? இந்த மெக்னீசியம் கார்பனேட்டும் இந்த கல்சியம் கார்பனேட்டும் ஏனைய கற்றயன்கள் மாறி பிரிகை அடைய போகுது. ஆகவே இந்த மெக்னீசியம் கார்பனேட்டிட வெப்ப பிரிகையை நான் எழுதுவதாக இருந்தால் இந்த மெக்னீசியம் கார்பனேட்டை நான் வெப்பப்படுத்துற நேரத்துல உலோக ஆக்சைடுன்னு சொன்னா மெக்னீசியம் கார்பனேட்டில் உள்ள உலோகம் என்ன? மெக்னீசியம் ஆக்சைடு. ஆகவே MgO திண்மமாகவும் CO2 வாயுவாகவும் பிரிகை அடைய போகுது. யாரு? மெக்னீசியம் கார்பனேட். யாரு? மெக்னீசியம் கார்பனேட். அதே மாதிரி அந்த கல்சியம் கார்பனேட்டை நான் எடுப்பனாக இருந்தால்
அந்த கல்சியம் கார்பனேட்டை நான் வெப்பப்படுத்துற நேரத்துல அந்த கல்சியம் கார்பனேட் எவ்வாறு பிரிகை அடைய போகுது? கல்சியம் கார்பனேட்டும் ஏனைய கற்றையன்களுக்கு வரும். கல்சியம் 2+ ஏனைய கற்றையன்களுக்கு வரப்போகுது. ஆகவே இந்த கல்சியம் கார்பனேட் எவ்வாறு பிரிகை அடையும்? கல்சியம் ஆக்சைடு சக CO2 கேஸாக பிரிகை அடைய போகுது. கல்சியம் ஆக்சைடு சூத்திரம் CaO. கல்சியம் ஆக்சைடு சூத்திரம் CaO. இப்ப என்னுடைய டாஸ்க் என்ன? கேள்வி கேட்கிறாங்க. வெப்பமாக்கிய கார்பனேட்டு கலவையின் திணிவு. இப்ப எவ்வாறு காணப்போறேன்? எனக்கு நியம வெப்பநிலை அமுக்கத்துல வெளியாகிய CO2 வாயுட கனவளவு தந்திக்கிறாங்க 134.4 டெசிமீட்டர் கனம்னு சொல்லி. வெளியாகிய CO2 வாயுட கனவளவு தந்திக்கிறாங்க 134.4 டெசிமீட்டர் கனம்னு சொல்லி. அதையே கேள்வியில அவதானிச்சீங்கன்னு சொன்னா வாயு ஒன்றின் ஒரு மூல் 22.4 டெசிமீட்டர் கனம்னு சொல்லி. அது என்ன வாயுட என்ன? மூலர் கனவளவு. நியம வெப்பநிலை அமுக்கத்துல வாயு ஒன்றின் மூலர் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனம்னு சொல்லி அவங்க தந்திக்கிறான். எனக்கு கனவளவும் தெரியும், மூலர் கனவளவும் தெரியுமாக இருந்தால் வெளியாகிய CO2 மூல காணேலும். வெளியாகிய CO2 மூல கண்டா எனக்கு மெக்னீசியம் கார்பனேட்டையும் கல்சியம் கார்பனேட்டையும் மூல காணு. 2 மூல கண்டா எனக்கு திணிவை கண்டுரு. அப்ப இதுதான் என்னுடைய ஐடியா. இலகுவாக அணுகிறதுக்கு மெக்னீசியம் கார்பனேட்டுக்கும் கல்சியம் கார்பனேட்டுக்கும் இடையிலான விகிதம் தந்திக்கிறான், மூலர் விகிதம் தந்திக்கிறான். ஆகவே மெக்னீசியம் கார்பனேட்டோட மூல் 5x நான் எடுத்தா, கல்சியம் கார்பனேட்டோட மூல் x ஆக இருக்க போகுது. மெக்னீசியம் கார்பனேட்டோட மூல நான் 5x எடுத்தா கல்சியம் கார்பனேட்டோட மூல் x ஆக இருக்க போகுது. இப்ப இந்த தாக்கம் சமனாண்டு பாருங்க. இந்த தாக்கம் சமனாண்டு பாருங்க. எஸ், இந்த தாக்கமும் சமன். ஒரு தாக்கம் சம்பந்தப்பட்ட கல்குலேஷன் செய்யற நேரத்துல எப்போதும் கருத்திட கொள்ளுங்க, தாக்கம் சமனா. எப்போதும் நினைவுல பார்த்து கொள்ளணும். தாக்கம் சமனா, சமப்படுத்திய தாக்கமா எழுதிக்கிறேன் கவனத்தில் கொள்ளணும். இல்லாட்டி அநியாயமாக மார்க்ஸ் மிஸ் பண்ணி. இப்ப இந்த 2 தாக்கத்தையும் நான் சமனாண்டு பார்க்கிறேன். எஸ், சமன். அப்ப நான் 5x மெக்னீசியம் கார்பனேட்டோட மூல் 5x நான் எடுத்துக்கிறேன். 5x மெக்னீசியம் கார்பனேட்டு பிரிகை அடைந்தால் மெக்னீசியம் கார்பனேட்டுக்கும் CO2க்கும் இடையிலான விகிதம் 1:1. மெக்னீசியம் கார்பனேட்டுக்கும் CO2க்கும் இடையிலான P சமான 1:1. ஆகவே 5x மூல் மெக்னீசியம் கார்பனேட்டு பிரிகை அடைந்தால் 5x மூல் CO2 உருவாகும். 5x மூல் CO2 உருவாகும். x மூல் கல்சியம் கார்பனேட்டு பிரிகை அடைந்தால் x மூல் CO2 உருவாகும். ஆகவே இதுல இருந்து எனக்கு உருவாகிய மொத்த CO2 மூல காணேலுமாண்டு பார். ஆகவே உருவாகிய மொத்த CO2 எவ்வளவு? உருவாகிய மொத்த CO2 சமன் எவ்வளோ? 6x. உருவாகிய மொத்த CO2 மூல குறிக்கிறதுக்காக NCO2 போட்டு. ஆகவே உருவாகிய மொத்த CO2 மூல் எவ்வளவு? 6x. இப்ப எனக்கு இந்த 6x சமப்படுத்தலுமாண்டு பாருங்க. 134
134 டெசிமீட்டர் கணம்ன்றது 134.4 டெசிமீட்டர் கணம்ன்றது உருவாகி மொத்த CO2. இன்னொரு சமன்பாடு சொல்லேலும் இந்த நியம வெப்பநிலை அமுக்கத்துல எனக்கு மூலுக்கு இன்னொரு சமன்பாடு சொல்லேலும் என்னன்னு சொன்னா கனவளவின் கீழ் மூலர் கனவளவுன்னு ஒரு சமன்பாடு எனக்கு சொல்ல இயலும். STP தான் எனக்கு இந்த சமன்பாடை சொல்லு. அல்லது அவங்க தந்த வெப்பநிலை அவங்க தந்த அமுக்கத்துக்குரிய மூலர் கனவளவு பருமன் அவங்க தர இந்த கேள்வியில தந்திருக்கிறாங்க. அல்லது நாங்க தியரியில படிக்கிறது 22.412 சிச்சத்துல நாங்க தியரியில படிக்கிற அந்த 22.412 டெசிமீட்டர் பெர் மூல்ன்றது நியம வெப்பநிலை அமுக்கத்துல. ஆகவே நான் அந்த மாறிலி பெருமானம் பயன்படுத்துவனாக இருந்தால் அந்த மாறிலி பெருமானத்தை நான் பயன்படுத்துவனாக இருந்தால் எனக்கு நியம வெப்பநிலை அமுக்கத்துல தான் கேள்வி தந்து. அல்லது அவங்க ஒரு வெப்பநிலை அவங்க ஒரு அமுக்கம் தந்து கேள்வியை தந்து இந்த சமன்பாட்டை நான் பயன்படுத்த வேண்டிய சிச்சுவேஷன் சூழ்நிலை வருமாக இருந்தால் அந்த வெப்பநிலை அந்த அமுக்கத்துக்குரிய இந்த மூலர் கனவளவு பெருமானத்தை அவங்க தந்திருக்க. அதனாலதான் நான் அந்த நியம வெப்பநிலை அமுக்கத்தை அண்டல் பண்ணிக்கிற சொல்லிக்கிறேன். இருந்தாலுமே கேள்வியில நியம வெப்பநிலை அமுக்கத்துல வாயு ஒன்றோட மூலர் கனவளவுன்றது 22.4 டெசிமீட்டர் கணம்னு தந்துட்டான். ஆகவே எனக்கு CO2 கனவளவு தந்திக்கிறாங்க 134.4 டெசிமீட்டர் கணம். STPல ஒரு மூல் வாயு கொண்டிருக்கிற கனவளவு தந்திருக்கு. அதுதான் மூலர் கனவளவுன்னு சொல்றது 22.4ன்னு சொல்லி எனக்கு மூலர் கனவளவும் தந்திருக்கிறான். ஆகவே இதுல இருந்து எனக்கு உருவாகிய CO2வின் அளவை சொல்லேலும் மூல்ல எவ்வாறு சொல்றது? கனவளவு என்ன? 134.4 டெசிமீட்டர் 134.4 டெசிமீட்டர். மூலர் கனவளவு என்ன? 22.4 டெசிமீட்டர் கணம் பெர் மூல். ஒவ்வொரு மூலுக்கும் 22.4 சொல்றது 22.4 டெசிமீட்டர் கணம் பெர் மூல். ஆகவே எனக்கு உருவாகிய மொத்த CO2 மூல காணல் மூல காணலும் இதை நான் சுருக்கினேன்னு சொன்னா எனக்கு வரும் 6 மூல்னு சொல்லி வரும். உருவாகிய மொத்த CO2வின் அளவு 6 மூல். உருவாகிய மொத்த CO2 6x. ஆகவே 6x சமன் 6 மூல்டு வரப்போகுது. ஆகவே x சமன் 1 மூல்டு வரும். ஆக x சமன் 1 மூலாக இருந்தால் எனக்கு கலவையில இருக்கிற மெக்னீசியம் கார்பனேட்டட் அளவு 5 மூலாக இருக்கும். x சமன் 1 மூலாக இருந்தால் கலவையில உள்ளது 5x எடுத்தேன். அப்ப அது 5 மூலாக இருக்கும். x சமன் 1 மூலாக இருந்தால் எனக்கு கலவையில உள்ள கல்சியம் கார்பனேட்டட் அளவை சொல்லேலும் எனக்கு 1 மூல்டு சொல்லி. ஆகவே என்னுடைய கார்பனேட்டு கலவையில 5 மூல் மெக்னீசியம் கார்பனேட் இருக்குது, 1 மூல் கல்சியம் கார்பனேட் இருக்கு. 5 மூல் மெக்னீசியம் கார்பனேட் இருக்குது, 1 மூல் கல்சியம் கார்பனேட் இருக்குது. இப்ப என்ன செய்யணும்? என்னுடைய கேள்வி என்ன? கலவையிட திணிவு. கலவையில மெக்னீசியமும் கல்சியம் கார்பனேட்டும் தான் இருக்குது. மெக்னீசியம் கார்பனேட்டோட மூல் தெரியும் 5 மூல்.
கால்சியம் கார்பனேட்டோட மூல் தெரியும், ஒரு மூல். மூலர் திணிவால பெருக்கினா திணிவு உரப்பு. மூலர் திணிவால பெருக்கினா திணிவு. ஆகவே நான் இப்ப என்ன செய்ய போறேன்? திணிவை காண போறேன். யார்ட திணிவை காண போறேன்? மெக்னீசியம் கார்பனேட் திணிவை காண போறேன், கால்சியம் கார்பனேட் திணிவை காண. ஆகவே திணிவு சமன் என்ன? மூலர் திணிவாக இருக்கும். இந்த சமன்பாடை பயன்படுத்தி நான் மெக்னீசியம் கார்பனேட்டையும் கால்சியம் கார்பனேட்டையும் திணிவை காணும். மெக்னீசியம் கார்பனேட்டிட திணிவு சமன். மெக்னீசியம் கார்பனேட்டிட மூல் 5 மூல். மெக்னீசியம் கார்பனேட்டிட மூலர் திணிவு. ரைட். மூலர் திணிவுகளோட பரிமாணம் தந்திக்கிறான். மெக்னீசியம் திணிவு 24 சக. கார்பன் திணிவு 12 சக. ஆக்சிஜன் திணிவு 16. 3 ஆக்சிஜன் இருக்குது. ஆகவே 48. ஆகவே எனக்கு வரப்போகுது 5 தர 24 12 சொன்னா அந்த இடத்துல 60 84 வரப்போ. மெக்னீசியம் கார்பனேட்டிட மூலர் திணிவு 84 வரப்போகுது. ரைட். ஆகவே 84 10 எஸ் 84 வரப்போ. ஆகவே மெக்னீசியம் கார்பனேட்டிட திணிவு 84 தர 5 4 20 8 5 40 சொன்னா 420 கிராம் யார் இருக்க போகிற? மெக்னீசியம் கார்பனேட் இருக்கு. மெக்னீசியம் கார்பனேட் திணிவு. மெக்னீசியத்திட மூல் 5 மூல். மெக்னீசியத்திட மூலர் திணிவு 84 பெருக்கினு சொன்னா மெக்னீசியத்திட திணிவு 420 கிராம் மெக்னீசியம் கார்பனேட் இருக்கும். 420 கிராம் மெக்னீசியம் கார்பனேட் இருக்கும். ஆகவே அடுத்தது கால்சியம் கார்பனேட்டிட திணிவை அவதானிச்சேன்னு சொன்னா, கால்சியம் கார்பனேட் திணிவை நான் அவதானிச்சேன்னு சொன்னா, கால்சியம் கார்பனேட்டிட மூல் 1 தர. அவ்வாறே நேரடியாக கூட்டி எழுதுறேன். கார்பனேட்டுக்கு மாறாதுன்னு சொன்னா 60 தான். அடுத்தது கால்சியத்திட திணிவு 40 சொன்னா டோட்டலா கூட்டினு சொன்னா கால்சியம் கார்பனேட் மூலர் திணிவு 100 வரப்போகுது. ஆகவே 100 கிராம் கால்சியம் கார்பனேட் இருக்கும். ஆகவே 100 கிராம் கால்சியம் கார்பனேட் இருக்கும். என்னுள்ள மெக்னீசியம் கார்பனேட்டிட திணிவு 420 கிராம். என்னுள்ள கால்சியம் கார்பனேட்டிட திணிவு 100 கிராம். என்னைட்ட கேட்டிருக்கிறாங்க மொத்த கலவையின் திணிவு. ஆகவே 420 100 கூட்டினு சொன்னா டோட்டலாக 520 கிராம் வரப்போகுது. ஆகவே ஆன்சர் 520 கிராம் ஆன்சர் சொன்னா இரண்டாவது ஆன்சர். ஆகவே 2015 6வது வினாக்கு ஆன்சர் 2. 6வது வினாக்கு ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். ரைட். இன்னொரு தடவை சொல்றேன், நன்கு அவதானி. ஒரு கலவை எடுக்கிறாங்களாம். அந்த கலவையில மெக்னீசியம் கார்பனேட்டும் கால்சியம் கார்பனேட்டும் 5க்கு 1 என்ற மூலர் விகிதத்துல இருக்கு. மெக்னீசியம் கார்பனேட்டும் கால்சியம் கார்பனேட்டும் 5க்கு 1 என்ற மூலர் விகிதத்துல இருக்குது. அவங்க கேள்வியில கேட்டிருக்கிறாங்க ரெண்டு இடையும் திணிவு என்னன்னு சொல்லி எனக்கு மூல்ல இருந்து திணிவை காண்ற ஐடியால நான் கேள்வியை நகர்த்து. ஆகவே உள்ள மெக்னீசியம் கார்பனேட்டிட மூல் 5x நான் எடுத்தா, மெக்னீசியம் கார்பனேட்டிட மூல் 5x எடுத்தா, கால்சியம் கார்பனேட் அதுல x அளவு இருக்கும். கால்சியம் கார்பனேட் அதுல x அளவு இருக்கும். ஆகவே இப்ப நான் இந்த கார்பனேட்டுக்களை CO2 வாயு வெளிவருதுன்னு சொல்றான். கார்பனேட்டுக்களை வெப்பப்படுத்தி CO2 வாயு வெளிவருதாம். அந்த CO2 வாயுவை அளக்குறாங்கன்னு சொல்லிக்கிறான்.
ஆகவே நான் இந்த மெக்னீசியம் கார்பனேட்டுக்கும் கல்சியம் கார்பனேட்டுக்கும் வெப்ப பிரிகைக்குரிய சமன்பாட்டை எழுதி மெக்னீசியம் கார்பனேட்டுக்கும் கல்சியம் கார்பனேட்டுக்கும் இடையிலான வெப்ப பிரிகை சமன்பாட்டை எழுதி எவ்வளவு CO2 வெளிவரும்னு பார்க்க எவ்வளவு CO2 வெளிவரும்னு பார்க்க ஆகவே வெளிவந்த CO2 அளவை பார்த்தா 6x அளவான CO2 வருது. ஆனா இவங்க வெளியாகிய CO2 மூல காண்டத்துக்கு தரவு தந்திக்கிறாங்க 134.4 டெசிமீட்டர் கணம் CO2 வாயு வெளிவருதுன்னு சொல்லி. ஆகவே எனக்கு மூல் சமன் கனவளவின் கீழ் மூலர் கனவளவு சமன்பாட்டின் ஊடாக வெளியாகிய CO2 அளவை காண்றேன் 6 மூல். இந்த 6x தான் அந்த 6 மூல். ஆகவே x நான் காண்றேன் 1 மூல். x 1 மூலாக இருக்குமாக இருந்தால் மெக்னீசியம் கார்பனேட் 5 மூல் இருக்குது. x 1 மூல் இருக்குமாக இருந்தால் கல்சியம் கார்பனேட் 1 மூல் இருக்கு. ஆகவே மூல் சமன் திணிவு சமன் மூல் தர மூலர் திணிவு சமன்பாட்டை உபயோகித்து நான் மெக்னீசியம் கார்பனேட்டுடைய கல்சியம் கார்பனேட்டுடைய திணிவை கண்டது. ஆகவே மெக்னீசியம் கார்பனேட்டுடையும் கல்சியம் கார்பனேட்டுடையும் திணிவு 420 100 வந்துச்சு. என்னிட்டு அவங்க கேட்ட கேள்வி மொத்த திணிவு யாது? என்னிட்டு அவங்க கேட்ட கேள்வி மொத்த திணிவு யாது? ஆகவே அந்த கலவையிட மொத்த திணிவை காண்றதுக்கு இந்த 420 100 நான் கூட்டுறேன். டோட்டலாக 520 கிராம் வந்துச்சு. ஆகவே ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். ஆகவே ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். ரைட். இந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் இனோர்கானிக் பகுதி. இந்த வெப்ப பிரிகை என்ற பகுதி மட்டும் தான் இனோர்கானிக் பகுதி. ஏனைய பகுதிகள் கெமிக்கல் கல்குலேஷன் ரசாயன கணித்தல்கள் என்ற பாடத்துல சம்பந்தப்பட்ட பகுதியாக இருந்தாலும் இனோர்கானிக்கும் வந்ததுனால இனோர்கானிக்ல இதை செஞ்சு. ரைட். அடுத்த கேள்விக்குள்ளால போவோம். ரைட். ஓகே. அடுத்த வினாக்கு போவோம். Just a minute. ரைட். ஓகே. அடுத்த வினாவை அவதானிப்போம். அடுத்த வினா இருக்குது 9வது வினா. 2015 9வது வினா. 2015 9வது வினாவை அவதானிப்போம். அலுமினியத்தின் ரசாயனவியல் தொடர்பாக பின்வருவன கூற்றுள் எக்கூற்று தவறானது? பிழையான கூற்ற கேட்டிருக்கிறாங்க. அவதானிப்போம். முதலாவது கூற்று சொல்றாங்க அலுமினியம் சேர்வைகள் ஊக்கிகளாக பயன்படுத்தப்படுகின்றதுன்னு சொல்லுகிறான். முதலாவது அலுமினியத்தின் சேர்வைகள் ஊக்கிகளாக பயன்படுது. இது ஒரு வினாவாக எனக்கு விளங்கிக்க. இதை கூற்ற பார்த்த உடனே எனக்கு சரின்னு விளங்கிடும். நான் ஆர்கானிக் படிச்சு எனக்கு தெரியும் எந்த பென்சீன்ல எல்கைலேற்றம் ஏசைலேற்றம் செய்யற நேரத்துல நீரற்ற AlCl3 ஊக்கியாக பயன்படுத்தப்படுது. நீரற்ற AlCl3 ஊக்கியாக பயன்படுத்தப்படுது. அலுமினியம் குளோரைடுல அலுமினியம் இருக்குது. இது ஒரு அலுமினியத்திட சேர்வை. கூற்றுமாதானே சொல்றாங்க அலுமினிய சேர்வைகள் ஊக்கிகளாக பயன்படுத்தப்படுகின்றன சொல்றாங்க. எஸ்,
ஒரு சிறந்த ஒரு உதாரணம் சொன்னா எல்கைல் ஏற்றம் ஏசைல் ஏற்றத்துல இந்த நீரற்ற AlCl3ன்றது ஊக்கியாக பயன்படுத்தப்படுது. ஆகவே முதலாவது கூற்று சரியான கூற்று. ஆகவே முதலாவது கூற்று சரியான கூற்று. இரண்டாவது கூற்ற நான் அவதானிப்பேன்னு சொன்னா இவங்க சொல்றாங்க அலுமினிய உலோகம் ஐதான HCl உடன் தாக்கம் புரிந்து H2 வாயுவை உருவாக்கும். யாரு? அலுமினிய உலோகம் ஐதான HCl உடன் தாக்கம் புரிந்து H2 வாயுவை உருவாக்கும்னு சொல்றாங்க. எஸ், இதுவும் ஒரு சரியான கூற்று. இதுவும் சரியான கூற்று. என்ன செய்யும்? ஐதான HClன்றது சில மூலகங்கள் சில உலோகங்களை ஒட்சியேற்றம் செய்யும். யார் அந்த உலோகங்கள்? தாக்க வீத தொடரில் ஐதரசனிற்கு மேலுள்ள மூலகங்களை இந்த ஐதான HCl என்ன செய்யும் சொன்னா ஒட்சியேற்றும். ஐதான HCl என்ன செய்யும்? ஒட்சியேற்றும். எவ்வாறு ஒட்சியேற்றும்? அவற்றின் குளோரைடுகளாக ஒட்சியேற்றும். ஐதான HCl சக உலோகம். அந்த உலோகம் எவ்வாறான உலோகமாக இருக்கணும்? ஐதரசனிற்கு மேலுள்ள உலோகமாக இருக்கணும். ஐதான HClன்றது ஐதரசனுக்கு மேலுள்ள தாக்க வீத தொடர்ல ஐதரசனுக்கு மேலுள்ள உலோகங்களை ஒட்சியேற்றம் செய்யும். இந்த நேரத்துல அதோட தாழ்வலு குளோரைடு உலோகத்திட தாழ்வலு குளோரைடையும் H2 வாயுவையும் விளைவாக தரும். அந்த உலோகத்திட தாழ்வலு குளோரைடையும் H2 வாயுவையும் விளைவாக தரும். இதே நேரத்துல இந்த ஐதான HCl செறிந்த HClஆக இருக்குமாக இருந்தால் இந்த செறிந்த HClம் என்ன செய்யும்? அதே விளைவைத்தான் தரும். ஆனா அந்த விளைவுல எனக்கு சின்னொரு மாற்றம் வரும். என்ன அந்த மாற்றம்னு சொன்னா எந்த விளைவுல சொல்லுகிறேன்? இந்த விளைவுல மட்டும் சின்னொரு மாற்றம். என்ன மாற்றம் வரும்னு சொன்னா இந்த செறிந்த HCl அதே உலோகத்தை ஒட்சியேற்றம் செய்யும் தான். ஆனா இந்த தாழ்வலு குளோரைடுக்கு பதிலா அது உயர்வலு குளோரைடு சக H2 வாயுண்டு விளைவா. உயர்வலு குளோரைடு சக H2 வாயுண்டு அந்த விளைவு காணப்படும். ஐதான HCl இரண்டுமே தாக்க வீத தொடர்ல ஐதரசனுக்கு மேல் உலோகங்களை தான் ஒட்சியேற்றும். ஒரே ஒரு மாற்றம், ஐதான HCl தாக்கமடைஞ்சா விளைவுல அந்த உலோகத்திட தாழ்வலு குளோரைடும் H2 வாயும் விளைவாகும். அதே நேரத்துல ஐதான HClக்கு பதிலா அந்த HCl செறிந்த HClஆக இருக்குமாக இருந்தால் அதே ஐதரசனுக்கு மேலுள்ள உலோகங்களோட தான் தாக்கமடையும். ஆனா விளைவுல உயர்வலு குளோரைடையும் H2 வாயுவையும் H2 வாயுவையும் விளைவாகும். இது மட்டும்தான் டிஃபரன்ஸ். இப்ப நீங்க தாக்க வீத தொடரை எடுத்து பார்த்தா KNaCaMgAl அதன் பிறகுதான் ஐதரசன் இருக்குது. ஆகவே ஐதரசனுக்கு மேலுள்ள உலோகங்கள் ஐதான HCl ஒட்சியேற்றம் செய்து அலுமினியத்தை ஒட்சியேற்றம் செய்யும்னு சொல்லிக்கிறாங்க. ஆகவே இரண்டாவது கூற்றும் சரியான கூற்று. ஒரு தடவை தெளிவாக இரண்டாவது கூற்றை பார்ப்போம். அலுமினிய உலோகம்
ஐதான HCl தாக்கம் புரிந்து H2 வாயுவை விளைவாகும். சரி, ஐதரசனுக்கு மேலுள்ள உலோகங்களை ஐதான HCl தாழ்வலு குளோரைடையும் H2 வாயுவையும் விளைவாக தந்து தாக்கமடையும் சொல்றோம். ஆகவே இரண்டாவது கூற்றும் சரியான கூற்று. மூன்றாவது கூற்று அவதானிச்சேன்னு சொன்னா, திண்ம அலுமினியம் குளோரைட்டை நீரில் கரைக்கும் போது மூல கரைசல் ஒன்று உருவாகும். திண்ம அலுமினியம் குளோரைட நான் இதை அழைக்கிறேன், இதுக்கான விளக்கம் சொல்றதுக்கு கீழுள்ள இடம் போதாது. முதலாவது கூற்றும் சரி, இரண்டாவது கூற்றும் சரி, மூன்றாவது கூற்றுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். மூன்றாவது கூற்றுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். முதலாவதும் சரி, இரண்டாவதும் சரி, மூன்றாவது கூற்றாவது. திண்ம அலுமினியம் குளோரைடு நீரில் கரைக்கும் போது எந்த தியரியோட டிபெண்ட் ஆகுதுன்னு சொன்னா, எந்த தியரியோட டிபெண்ட் ஆகுதுன்னு சொன்னா, குளோரைடுகளின் நீருடனான தாக்கம், குளோரைடுகளின் நீருடனான தாக்கத்தோட தொடர்பு பண்ற தியரி குளோரைடுகளின் நீருடனான தாக்கம். குளோரைடுகளின் நீருடனான தாக்கம். இந்த குளோரைடுகளின் நீருடனான தாக்கத்தை நான் எடுத்தா, நான் இத இரண்டு வகையாக பிரிக்க போறேன். நான் இத இரண்டு வகையாக பிரிக்க போறேன். முதல் வகை என்னன்னு சொன்னா, விளைவில் ஒட்சி அமிலத்தை தராதவை. ஒக்சி அமிலத்தை தராதவை, விளைவில் ஒக்சி அமிலத்தை தராது. அடுத்த பகுதி விளைவில் ஒக்சி அமிலத்தை தருபவை, விளைவில் ஒக்சி அமிலத்தை தருபவை. இது சொல்லி இத ரெண்டு வகையாக பிரிக்கப்படும். அதான் சொல்றாங்க. அதான் முடிஞ்சோடனே கண்டினியூ பண்ணும். அதான் முடிஞ்சோடனே கண்டினியூ பண்ணுவோம். ரைட். குளோரைடுகளின் நீருடனான தாக்கம் ரெண்டு வகையாக பிரிக்க போறேன். ஒன்று ஒக்சி அமிலத்தை தராதவை, இன்னொன்று ஒக்சி அமிலத்தை. எந்தெந்த மூலகத்திட குளோரைடு, எந்தெந்த மூலகத்திட குளோரைடு விளைவுல ஒக்சி அமிலத்தை தராதுன்னு சொன்னா, அல்பின் சப்ரின்ற ஆக்கள், அல்பின் சப்ரின்ற ஆட்கள். இந்த ஆட்களோட குளோரைடு என்ன செய்யும்? விளைவுல ஒட்சி அமிலத்தை தராது. யார் யாரு ஒட்சி அமிலத்தை தருவேன்னு சொன்னா, அஸ்மட பொக்க சல்மா சின்ன புல்ல. அஸ்மடன்னு சொன்னா ஆர்சனிக், பொக்கன்னு சொன்னா போரன், சல்மான்னு சொன்னா சல்பர், சின்னன்னு சொன்னா சிலிக்கன், புல்லன்னு சொன்னா பொஸ்பரஸ். ஆகவே அஸ்மட பொக்க சல்மா சின்ன புல்ல இந்த ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, விளைவுல ஒட்சி அமிலத்தை தர மாட்டாங்க. இந்த போர்ஷனை நான் இப்ப விளங்கப்படுத்த போறது இல்ல, பிகாஸ் எங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், நாங்க டிஸ்கஷனையும் முடிக்கணும். ஆகவே இந்த போர்ஷனை விளங்கப்படுத்த இவங்க என்ன செய்வாங்க, விளைவுல ஒக்சி அமிலத்தை தர மாட்டாங்க. ஆகவே அலுமினியம் குளோரைடு AlCl3 நீருடனான தாக்கத்தை நான் அவதானிப்பனாக இருந்தால், அலுமினியம் குளோரைடு நீருடனான தாக்கத்தை நான் அவதானிப்பனாக இருந்தால், அது எனக்கு ஒரு சிக்கல் அயன தரும். AlOH H2O5 times 2+ இந்த சிக்கல் அயனையும் AlOH H2O5 times H2O5 times 2+ இந்த சிக்கல் அயனையும் H3O+ சக Cl- இந்த விளைவை எனக்கு தரும். AlOH H2O5 times இரட்டை அடைப்பு போட்டு 2+ H3O+ சக Cl- இந்த விளைவை தரும். கேட்ட கேள்வியை முடிச்சுட்டு பெற்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, நீருடன் தாக்கம் புரிந்து ஒரு மூல கரைசலை விளைவாக தரும். மூல கரைசல்
H3O பிளஸ் அல்லது H பிளஸ் விளைவுல இருக்குமாக இருந்தால் அது மூல கரைசலா? H3O பிளஸ் அல்லது H பிளஸ் விளைவுல இருந்தால் அது மூல கரைசலா? இல்லையே. ஆகவே இந்த H3O பிளஸ்க்கு வட்டம் போட்டு எழுதிக் கொள்ளுங்க. இது ஒரு அமில கரைசல். இது ஒரு அமில கரைசல். இவங்க சொல்றாங்க அது ஒரு மூல கரைசல விளைவாக தரும்னு சொல்லி. ஆகவே மூன்றாவது கூற்றுன்றது பிழையான கூற்று. மூன்றாவது கூற்றுன்றது பிழையான கூற்று. ஏனையவைய அவதானிப்பமாக இருந்தால் நைதரசண்ட குளோரைடான NCl3 நீரோட தாக்கமடையுமாக இருந்தால் அது NH3 HOCl விளைவாக தரும். NH3 HOCl விளைவாக தரும். பிஸ்மத்திட குளோரைடான BiCl3 அதே நேரத்தில் SbCl3 இது இரண்டுமே பகுதியாகத்தான் தாக்கமடையும். BiCl3 தாக்கமடைகிற நேரத்தில் வார விளைவு BiOCl solid. SbCl3 தாக்கமடைந்தால் SbOCl solid. சக ரெண்டுமே HCl விளைவாக ரெண்டுமே HCl விளைவாக இவ்வளவும் தான் ஒக்சி அமிலத்தை தராத குளோரைடுகளோட தாக்கம். இவ்வளவும் தான் ஒக்சி அமிலத்தை தராத குளோரைடுகளின் நீருடனான தாக்கம். குளோரைடுகளின் நீருடன தாக்கம். விசேடமாக சொல்றதாக இருந்தால் இந்த BiOCl ஆக இருந்தாலும் சரி SbOCl ஆக இருந்தாலும் சரி இரண்டுமே வெண்ணிறத்தின்மை. இரண்டுமே வெண்ணிறத்தின். இந்த கேள்வி இந்த அலுமினியம் குளோரைடு நீரோட தாக்கமடைய கணத்துல மூல கரைசலை தரும்னு சொல்றாங்க. இல்லை, அலுமினியம் குளோரைடு நீரோட தாக்கமடைகிற நேரத்துல அமில கரைசலை தான் விளைவாக தருது. ஆகவே மூன்றாவது கூற்றுன்றது பிழையான கூற்று. மூன்றாவது கூற்றுன்றது பிழையான கூற்று. ஓகே, அப்ப ஆன்சர் எனக்கு வந்துருச்சு. இருந்தாலும் டிஸ்கஷன்ல ஏனைய இரண்டும் ஏ பிழைன்றதை நான் தெரிஞ்சிருக்கேன். ஏனைய இரண்டும் ஏ சரின்றதை தெரிஞ்சிருக்கணும் அல்லது ஏ பிழைன்றதை தெரிஞ்சிருக்கணும். நான்காவது கூற்ற அவதானம். நான்காவது கூற்ற அவதானம் என்ன சொல்றாங்க? திண்ம அலுமினியம் குளோரைட்டின் அலுமினியம் அணுக்களை சூழ உள்ள வடிவம் நான்முகி ஆகும். திண்ம அலுமினியம் குளோரைட்டின் அலுமினியம் அணுக்களை சூழ உள்ள வடிவம் நான்முகி ஆகும். ரைட். இந்த இடத்துல ஒரு சிக்கல் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. எதுலன்னு சொன்னா நியூ சிலபஸ் ஓல்ட் சிலபஸ்ல இருந்து சிக்கலை உருவாக்கும். ஃபர்ஸ்ட்ல ஓல்ட் சிலபஸை சொல்லிட்டு நியூ சிலபஸ்ல எப்படி இருக்குதுன்றத சொல்லுவோம். ஓல்ட் சிலபஸ் இந்த பழைய சிலபஸின் படி ஒரு விடயம் இருந்தது. என்னன்னு சொன்னா திண்ம அலுமினியம் குளோரைடானது இரு பகுதியமாக காணப்படும். திண்ம அலுமினிய குளோரைடானது இரு பகுதியமாக காணப்படும் அப்படின்ற ஒரு நோட் பழைய சிலபஸின் படி இருக்கு. இந்த சிலபஸின் படி இந்த கூற்றை நான் அவதானிப்பனாக இருந்தால் இது ஒரு சரியான கூற்று. அலுமினியம் குளோரைடுன்றது எனக்கு தெரியும் AlCl3. அலுமினியம் குளோரைடு ஒரு இலத்திரன் பற்றாக்குறையை உடைய வெற்று ஒழுக்கை உடைய ஒரு சேர்வையை தொற்று. இலத்திரன் பற்றாக்குறையை உடைய ஒரு சேர்வையை உருவாக்கும். ஆகவே இலத்திரன் பற்றாக்குறையுடைய ஒரு சேர்வையை உருவாக்குற மூலகத்தால உருவாக்குற ஒரு சேர்வையால ஒரு ஈதல் பங்கீட்டு பிணைப்பை உருவாக்க இயலும்.
இந்த குளோரினை சுற்றி 3 தனிச்சோடிகள் இருக்க போகுது. இந்த குளோரினை சுற்றி 3 தனிச்சோடிகள் இருக்க போகுது. ஆகவே இந்த அலுமினியம் குளோரைடுன்றது என்ன செய்யும்? அடுத்த அலுமினியம் குளோரைட்டில் உள்ள இந்த குளோரின் தனிச்சோடியோட என்ன செய்யும்? ஒரு ஈதல் பிணைப்பை உருவாக்கும். இந்த தனிச்சோடியோட ஒரு ஈதல் பிணைப்பை உருவாக்கும். ஆகவே இந்த அலுமினியத்தை எடுத்தா இந்த தனிச்சோடியோட ஒரு ஈதல் பிணைப்பை உருவாக்கும். இந்த ஈதல் பிணைப்பின் காரணமாக இந்த அலுமினியத்தை அவதானி அல்லது இந்த அலுமினியத்தை அவதானி இந்த ஈதல் பிணைப்பு காரணமாக இதோட வெஸ்பர் எண்ணிக்கை என்ன நடக்குது? 4ஆக மாறுது. அதோட வெஸ்பர் எண்ணிக்கை 4ஆக மாறுது. வெஸ்பர் எண்ணிக்கை 4, 4மே சிக்மா பிணைப்பாக இருந்தால் அதோட வடிவம் நான்முகி வடிவம். ஆகவே கூற்று அவதானிங்க என்ன சொல்றாங்க? திண்ம அலுமினியம் குளோரைட்டின் அலுமினியம் அணுக்களை உள்ள வடிவம் நான்முகி. ஓவா இல்லையா? எஸ். ஓவா இல்லையா? எஸ். 5வது கூற்று அவதானிச்சா திண்ம நிலையில் அலுமினியம் குளோரைட்டு இரு பகுதியமாக காணப்படும். எஸ், திண்ம நிலையில அலுமினியம் குளோரைட்டு இரு பகுதியமாக காணப்படுறதன் காரணமாகத்தான் வெஸ்பர் எண்ணிக்கை 4ஆக மாறி அதோட வடிவம் நான்முகியாக மாறும். இது ஓல்ட் சிலபஸ். நியூ சிலபஸின் படி திண்ம அலுமினியம் குளோரைடு அல்ல இரு பகுதியமாக காணப்படும். திண்ம அலுமினியம் குளோரைடு அல்ல இரு பகுதியமாக காணப்படும். நியூ சிலபஸ் நல்லாவதான். நியூ சிலபஸ் என்ன சொல்லுது? திண்ம அலுமினிய குளோரைடு AlCl3 திண்மம் AlCl3 திண்மம் இரு பகுதியம் இல்ல. AlCl3 திண்மம் இரு பகுதியம் இல்ல. அலுமினியம் குளோரைடு வாயு நிலை அலுமினியம் குளோரைடு AlCl3 கேஸ் தான். AlCl3 கேஸ் தான் இரு பகுதியமே தவிர AlCl3 கேஸ் தான் இரு பகுதியமே தவிர அலுமினியம் குளோரைடு திண்மம் இரு பகுதியம் இல்ல. ஆகவே இப்ப இது எங்களுடைய வளமையில இல்ல. இதை மறந்து நியூ சிலபஸ் என்ன சொல்லுது? அலுமினியம் குளோரைடு வாயு AlCl3 கேஸ் தான் இரு பகுதியமாக காணப்படும். அப்ப அவங்க கூற்று 4, 5 சொல்றாங்க. கூற்று 4 என்ன சொல்லுது? அலுமினியம் குளோரைடு திண்மம் நான்முகி வடிவம். ஈதல் பிணைப்பை ஏற்படுத்தி இரு பகுதியமாக காணப்படுவதன் காரணமாகத்தான் நான்முகி வடிவம் வருது. அலுமினியம் குளோரைடு திண்மம் ஈதல் பிணைப்பையே ஏற்படுத்தாது. இரு பகுதியமாகவே காணப்படாது. அப்ப நான்முகி வடிவம் சாத்தியமா? இல்ல. ஆகவே 4வது கூற்று பிழை. 5வது கூற்று என்ன சொல்றாங்க? அலுமினியம் குளோரைடு திண்மம் இரு பகுதியமாக காணப்படும். சிலபஸின் படி, நியூ சிலபஸின் படி அலுமினியம் குளோரைடு கேஸ், அலுமினியம் குளோரைடு வாயு தான் இரு பகுதியமாக காணப்படும். அவங்க திண்மம் சொல்றாங்க. ஆகவே 5வது கூற்றும் பிழை. ஓல்ட் சிலபஸ் படி ஆன்சரை கொடுத்தா ஓல்ட் சிலபஸ் படி ஆன்சர் என்ன? ஓல்ட் சிலபஸ் படி ஆன்சர் 3. ஆனால் இப்ப எங்களுக்கு ஓல்ட் சிலபஸ் எல்லாம் தேவையில்ல. நியூ சிலபஸ் படி ஆன்சர் 3 அல்லது 4 அல்லது 5. காரணம் என்ன?
இந்த திண்மம்ன்ற வசனம். காரணம் என்ன? இந்த திண்மம்ன்ற வசனம் பழைய சிலபஸ்ல திண்மம் இருபகுதியமாக காணப்படும் சொன்னாங்க. இப்ப இல்ல, நியூ சிலபஸ்ல வாயு தான் இருபகுதியமாக காணப்படும் சொன்னாங்க. ஆகவே நியூ சிலபஸின் படி ஆன்சர் 3, 4, 5 கொடுக்கலாம். 3, 4, 5 கொடுக்கலாம். ஓகே, அடுத்த வினாக்குள்ள போவோம். அடுத்த வினாவை அவதானிப்போம். அடுத்த வினாவாக இருக்குது யாருன்னு சொன்னா 12ஆம் வினா. 2015 12ஆம் வினா. 2015 12ஆம் வினா. கேள்வியை அவதானிப்போம். 3D தாண்டல் மூலகங்கள் உருவாக்கும் சிக்கலின் நிலம் தொடர்பாக 3D தாண்டல் மூலகங்கள் உருவாக்கும் சிக்கலின் நிறம் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எது? சிக்கல் அவதானிச்சு சொன்னா அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கல் சம்பந்தமாகவும் Cl- ஏற்றப்பட்ட சிக்கல் சம்பந்தமாகவும் சொல்லிக்கிறாங்க. அப்ப அந்த ரெண்டு தியரியும் லைட்டா பார்ப்போம். முதலாவது, அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கலை உருவாக்குற கற்றயன்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 8 பேர் இருக்கிறாங்க. அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கலை உருவாக்குற கற்றயன்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர் இருக்கிறாங்க. யார் அந்த 8 பேர்? ஃபர்ஸ்ட்ல எழுதுங்க. கோ நீ கு இசடே. கோ நீ கு இசடே ரெண்டையும் ஒரே பார்வையிலேயே எழுதி முடிச்சிருவோம். ஆகவே இதை கொஞ்சம் சின்னதா எழுதுறேன். ரைட், யார் 8 பேர்? கோ நீ கு இசடே. இந்த 4 பேரோட இசடனுக்கு கீழே உள்ளால் கெட்மியம், சியுக்கு கீழே உள்ளால் ஏஜ். சியுல 2 பேர் இருக்கிறாரு, Cu 2+, Cu+. கோபோல்ட்ல 2 பேர் இருக்கிறாரு, கோபோல்ட் 2+, கோபோல்ட் 3+. நிக்கல் சொன்னா 2+, Zn சொன்னா 2+, கெட்மியம் சொன்னா 2+, Ag சொன்னா +. இவ்வளவுதான். இந்த 8 பேர் கோ நீ கு Zn, Zn-க்கு கீழே கெட்மியம், Cuக்கு கீழே Ag. Cuல 2 பேர் இருக்கிறாரு, கோபோல்ட்ல 2 பேர் இருக்கிறார். இந்த 8 கற்றயன்களும் தான் அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கலை உருவாக்கும். இந்த 8 கற்றயன்களும் தான் அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கலை உருவாக்கும். முதல்ல நிறங்களுக்கு போக முன்னுக்கு எத்தனை அமோனியா ஏற்றப்படும்? முதல் 3 பேரும் 6 அமோனியா. முதல் 6 அமோனியா ஏற்றப்படும். முதல் 3க்கும் 6 அமோனியா ஏற்றப்படும். ஏனைய இந்தாக்களுக்கு ஏனையவை ஏற்றம் தர 2 அமோனியா ஏற்றப்படும். ஏனையவை ஏற்றம் தர 2 அமோனியா ஏற்றப்படும். ஏனையவை ஏற்றம் தர 2 அமோனியா ஏற்றப்படும். முதல் 3 6 அமோனியாவை ஏற்கும். முதல் 3 6 அமோனியாவை ஏற்கும். ஏனையவை ஏற்றம் தர 2 அமோனியாவை ஏற்கும். ஏனையவை ஏற்றம் தர 2 அமோனியாவை ஏற்கும். இப்ப நிறங்கள் சம்பந்தமாக தெரியும். அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கலோட தொடர்புபட்ட நிறங்கள்
மூன்று நிறங்கள் தான் இருக்குது. ஒன்று யார் என்று சொன்னா கடும் நீலம் என்ற ஒரு நிறமும், கடும் நீலம் என்ற ஒரு நிறமும், அடுத்து செம்மஞ்சள் கபிலம், செம்மஞ்சள் கபிலம், மஞ்சட் கபிலம். செம்மஞ்சள் கபிலம், மஞ்சட் கபிலம் என்று சொல்லி இந்த மூன்று நிறங்கள் தான் அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கலோட தொடர்புபட்ட நிறங்கள் இருக்கு. இந்த மூன்று நிறங்களும் தான் அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கலோட தொடர்புபட்ட நிறங்களாக இருக்கு. யாரு அந்த மூணு பேர்? யாரு அந்த மூணு பேர் அல்லது யார் யாருக்கு இந்த நிறங்கள்? கடும் நீலம்லயே யார் யாரு நீக்குது? கடும் நீலம்லயே யார் யாரு நீக்குது? அதை எப்படி கொஞ்சம் யோசிங்க, நினைவு வச்சு கொள்றதுக்காக. இங்கிலீஷ்ல இதை வாசிச்சீங்கன்னு சொன்னா கட், CUT கட் தானே, அப்ப கட், அப்ப கடும். நீலம்னு சொன்னா NILAM. அப்ப கட்டும் நீலம், கடும் நீலம், கட் என்ற வார்த்தை விளங்கணும். கட்ல அப்ப யார் இருக்கிறது? கட்ல யார் இருக்கிற? Cu, நிக்கல், கடும் நீலம். ஆகவே Cu2+ இடையும் Cu2+ இடையும் நிக்கல் 2+ இடையும் நிறம் கடும் நீலம். Cu2+ இடையும் நிக்கல் 2+ இடையும் அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கல் நிறம் கடும் நீலம். Cu2+ இடையும் நிக்கல் 2+ இடையும் அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கல் நிறம் கடும் நீலம். அடுத்தது செம்மஞ்சள் கபிலமும் மஞ்சட் கபிலமும் யாருக்கு வருவேன்னு சொன்னா இந்த கோபால்ட் 3+க்கு வரும். இந்த கோபால்ட் 2+க்கு தான் இந்த ஏனைய ரெண்டு நிறமும் வரப்போகுது. இப்ப டவுட் வரும், கோபால்ட் 2+க்கு செம்மஞ்சள் கபிலமா அல்லது கோபால்ட் 2+க்கு மஞ்சள் கபிலமான்னு சொல்லி நின்று நிதானமா யோசிச்சீங்கன்னு சொன்னா செம் மஞ்சள் கபிலம் மூணு வார்த்தைக்குதா? செம் மஞ்சள் கபிலம் மூணு வார்த்தைக்குதா? செம் மஞ்சள் கபிலம் மூணு இருந்தா அது மூணுக்கு. ஆகவே கோபால்ட் 3+ என்றது செம்மஞ்சள் கபிலமாக இருக்கும். கோபால்ட் 3+ என்றது செம்மஞ்சள் கபிலமாக இருக்கும். அதே நேரத்துல மஞ்சள் கபிலம் எத்தனை வார்த்தை? இது மஞ்சள் கபிலம் ரெண்டு வார்த்தை.